இப்ப நீங்க அடுத்ததாக சொன்னது திரு வருண்குமார் அவர்கள் சென்னைக்கு மட்டும் மாற்றப்படல, அவர் சிபிசிஐடிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். ஆக்சுவலாக எலெக்ஷன் வரப்போகுது 2026 தேர்தலில். அப்பொழுது அவர்களுக்கு மிகவும் நம்பிக்கையான ஒருவர் சென்னையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவர் கொஞ்சம் பப்ளிசிட்டி மாங்கருங்கிறது தெரியும். எப்பயுமே ரீல்ஸ் அடிக்கடி போடுவார். அவரை ரீல்ஸ் போடாதீங்கன்னு இப்போ டிஜிபி சொன்னதுக்கப்புறம் கீழே இருக்கிற யாரையோ வச்சு வரம் தரும் வரும்னு சொல்லிட்டு எங்களை படிக்க விட்டார் ஐஏஎஸ்கோ இதுக்கெல்லாம் போட்டாங்க. ஸோ அதில் இவர் இந்த வழக்கை இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. மேபி 2 காரணம். இதில் ராமஜெயத்தின் பின்புலத்தை பார்த்தால் அவர் ஒரு மிகப்பெரிய டான் போல இருந்துக்கிட்டு திருச்சியே கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டார். டிவிஹெச்சுடைய வளர்ச்சியிலும் அவருடைய பங்கு அதிகம் உண்டு. அடுத்தவங்க இடத்த பிடுங்கிக்கிட்டு தான் நினைத்த பெண்ணை அடைந்து கொண்டு நான் நினச்சா இது நடக்கணும், இந்த வீடு எனக்கு இந்த இடம் வேணும்னா பிடுங்குற அளவுக்கெல்லாம் அவர் செஞ்சதெல்லாம். ஏன்னா மத்தியில் 2004 14 வரைக்கும் அவங்க மத்தியில் இருந்த பவர் வச்சுக்கிட்டு தன்னால் முடியும். அவருடைய சொந்தக்காரர் தான் நெப்போலியன் அமைச்சர் வரைக்கும் போனாருங்கிறதெல்லாம் இருக்குது.